இங்கே யாரையுமே காயப்படுத்தாமல் பேசணும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே பேச முடியாது. இங்கே நம்ம உண்மையை பேசணும்னா பொய் பேசுகிறவங்க காயப்படுவாங்க. நம்ம நியாயத்தை எடுத்து சொல்லணும்னா தப்பு செஞ்சவங்கெல்லாம் காயப்படுவாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்தாலே பூரா அயோக்கிய பையங்களும் காயப்படுவாங்க. ஸோ நம்ம யாரும் காயப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதையும் செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. நம்ம உண்மை பேசணும், நேர்மையாக இருக்கணும், தப்பை எடுத்து சொல்லணும். ஸோ இதெல்லாம் சொன்னால் காயப்பட தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம வருத்தப்பட முடியுமா? அப்படி வருத்தப்பட்டுட்டோன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அமைதியாக இருந்துட்டு போயிடலாம். அந்த அமைதி யாருக்கு நல்லது? அமைதியாக இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஸோ எனக்கு நல்லது நடக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நான் அமைதியாக இருந்துட்டு போயிடலாம். நான் நல்லா இருக்கிறதுக்கு எதுக்கு நான் இந்த பூமியில் வாழணும்? நான் நல்லா இருக்கிறதுக்கு மட்டுமா வாழ்கிறேன்? நம்ம குடும்பம், நம்ம சொசைட்டி எல்லாமே நல்லா இருக்கணும் இல்லை? யார் வாழணும்? சொசைட்டி அட்லீஸ்ட் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னா வாழணும்ல. அதுக்காவது நம்ம நியாயமாக இருக்கணும்ல. தப்பை எடுத்து சொல்லணும்ல, உண்மையை பேசணும்ல, பேசுகிறோம்ல. பேசலையா? முயற்சி பண்ணுறேன், பேசிட்டு தான் இருக்கிறேன், முயற்சி பண்ணுறேன் இன்னும். ஸோ மற்றவங்க காயப்பட்டா என்ன, காயப்படலன்னா என்ன? மற்றவங்க வருத்தப்பட்டா என்ன, வருத்தப்படலன்னா என்ன? நாம் எப்படி இருக்கோம், நாம் என்ன செய்யணும், அதை மட்டும் யோசித்தா போதும். நாம் கரெக்டு தானே, அது போதும். வேறு யார் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி திங்க் பண்ணன்னா நாம் நிம்மதியாக இருக்க முடியாது.